அருமதி வாலை வன்னினல் இந்திரன் சிரமுகநாசி சிறந்த கைத்தோள்தான். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூல திருவடிகள் போட்டு போற்று. திருமந்திரம் 7ஆம் தந்திரம் 6வது அத்தியாயம் ஞானலிங்கம். இந்த பாடல்ல நமக்கு ஒரு உணர்த்துறது என்னன்னா, காலத்தை எல்லாம் கடந்து நிற்கின்ற இறைவன் சதாசிவன் பக்தியோடும் யோகத்தோடும் வணங்கினால் நம் வினைகள் நீங்கி நாம் அவனுடன் ஒன்றாக கலக்கலாம் அப்படின்றது அந்த பாடலுடைய மெயின் தீம். அந்த பாடல் பார்க்கிறோம். வேண்டி நின்றே தொழுதேன் வினை போயற, வேண்டி நின்றே தொழுதேன் வினை போயற, ஆண்டு ஒரு திங்களும் நாளும் அழைக்கின்ற, ஆண்டு ஒரு திங்களும் நாளும் அழைக்கின்ற, கான் தகையான் ஓடும் கண்ணி உணரினும், கான் தகையான் ஓடும் கண்ணி உணரினும், ஊன் தகை மாறினும் ஒன்று அது ஆமே, ஊன் தகை மாறினும் ஒன்று அது ஆமே. இப்ப இந்த வேண்டி நின்றேன் அப்படின்னாக்கா முழு மனதோட ஃபுல் டெடிகேஷனோட சரண்டர் ஆகிறோம். அப்படி போகும்போது நம்ம கர்ம வினைகள் நீக்கி அழிக்கப்படும். கடவுள் நம்மள மாதம் நாள் வருஷம் அப்படி எல்லாம் கணக்கிட்டு நம்ம வாழ்க்கையை அளந்து வச்சிருக்கிறோம். ஆனா அவனுக்கு அதெல்லாம் கிடையாது. அத்தகைய பெருமைகளை உடைய அவனை, தலைவனான அவனை நாம் தரிசிக்கணும் அப்படின்னாக்கா அவனோடு என்றும் நீங்காது நினைந்திருக்க வேண்டும். கண்ணி உணரினும், இளமையான அம்மையாம் சக்தியும் சேர்ந்து அம்மையப்பனாக உணர்ந்து வழிபட்டாலும் சரி, தனித்தனியாக வழிபட்டாலும் சரி, ஊன் தகை மாறினும் உடல் இயல்பை யோகக்கலை மூலம் பிரயாணம் மூலம் கடுமையான பயிற்சிகளை மாற்றி உடலினுள்ளே ஒளிரும் பரம்பொருளை உணர்ந்தாலும் சரி, ஒன்றும் அது ஆமே. இவை இரண்டுமே இறுதியில் ஞானத்தை அளிக்கின்ற ஞானலிங்க வடிவமாக இருக்கும் அப்படின்றாருங்க. அப்போ என்னோட கர்ம வினைகளை வேரோடு அழிக்கின்றான், அழிய வேண்டும் அப்படின்னாக்கா அவன் நமக்கு அவனை மனமுருகி வேண்டணும் அப்படின்றாங்க. ஏன்னா சிவபெருமான் எப்போதும் பேரழகும் பெருமையும் கொண்ட சக்தியோடு இணைந்து இருக்கின்றாரு. அவரை தியானிச்சு உணர்வதுதான் ஒரே வழி. அப்படி இல்லைன்னாக்கா உடலை மூச்சு பயிற்சி மூலம் யோக பயிற்சியின் மூலம் உடலின் தன்மைகளை மாற்றி உள்முகமாக இறைவனை தேடுவது மற்றொரு வழி. நீங்கள் பக்தி பூர்வமாக அம்மையப்பனை உணர்ந்தாலும் சரி, அல்லது யோக மார்க்கத்தில் உடலை ஒடுக்கி பயணித்தாலும் சரி, சேருமிடம் ஒன்றுதான். இரண்டு வழிகளிலுமே சிவசக்தி ஐக்கியமான எல்லாவற்றுக்கும் அதிக மேலே இருக்கக்கூடிய ஞானலிங்கத்தை தான் நம்ம உணர்வுல பெறப்போகின்றோம். அதனால பக்தி மார்க்கம் யோக மார்க்கம் வெவ்வேறு இல்லை, இரண்டும் பரம்பொருளை உணர்த்தும் ஒரு ஞான புள்ளி தான்றாருங்க. ஒரு சின்ன கதை பார்க்கலாம். மொத்தம் ஒரு விவசாயி, ரொம்ப உழைப்பாளி. ஆனா எதற்கெடுத்தாலும் எல்லாம் என் விதி, என் கையில என்ன இருக்குது, கடவுள் தான் கொடுக்கணும் அப்படின்னு கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருப்பான். அதே கிராமத்துல வேலைன்னு இன்னொருத்தன் இருந்தான். முயற்சி மைவருத்த கூலி தரும் அப்படின்னு உழைப்ப மட்டுமே ரொம்ப நம்பலாம். ஒரு வருஷம் அந்த கிராமத்துல மழை பெய்யல, ஏரி குளமெல்லாம் வத்தி போயிடுச்சு. முத்தண்ணா என்ன பண்ணான்னா, தான் நிலத்துல உட்காந்துக்கிட்டு இந்த வருஷம் இந்த விதி பிரகாரம் நமக்கு சோதிக்குது, மழை கிடையாது, இதெல்லாம் இறைவன் செயல் அப்படின்னுட்டான். ஆனா வேலைன்னு அப்படி நினைக்கல. மழை பெய்யலனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பூமிக்கடியில தண்ணி இருக்கும்னு நம்பி கிணறு தோண்ட முடிவு செய்தான். டெய்லி காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒற்றை ஆள கிணத்தை தோண்டலாம். இதை பார்த்த மொத்தம் நான் சொன்னான், ஏன்டா வீணா உடம்ப கெடுத்துக்கிறா, இது பாறை நிலம், இதுல போய் தண்ணி கிடைக்குமா, கிணறு தோன்றியா, உன் தலையில தண்ணி நின்றா தானே வரும், விதியை யாரால மாற்ற முடியும் அப்படின்னு அவனை கிண்டல் பண்ணான். அவன் ஸ்மைல் பண்ணிட்டு, அண்ணே விதி இன்னொன்னு இருந்தா என் மதி மேல நம்பிக்கை இருக்குது, உழைப்போம் அப்படின்ட்டு ஒரு 30 நாட்கள்ல அவன் விடாப்பிடியா கிணறு தோண்டும் போது பாறைகளுக்கு நடுவே இந்த குளிர்ந்த நீர் துணை போல பீறிட்டு வந்தது. அவ கிராமமே விழுந்து பாராட்டிச்சு. அவன் விளைச்சலை செஞ்சான், நல்ல பலன் பெற்றான். அதே மாதிரிதான் நாமளும் நமக்குள்ளே ஆய்ந்து செல்லும் போது
பாதையின் நடுவே சுனைக்கின்ற சுனைநீர் மாதிரி இறைவனுடைய இருத்தலை நாடலிங்கமாக உணர முடியும் அப்படின்னு சொல்லி இன்றைய வாழ்க்கைக்கான தத்துவத்தை நம்ம எப்படி செயல்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா, உழைப்பும் விடாமுயற்சியும் நமக்கு இருக்கணும். அதுக்கு அடுத்தது சமநிலை மற்றும் மன அமைதி. இதுதான் நம்ம திருமந்திரத்துல முக்கியமா நம்ம எடுத்துக்க வேண்டியது. பேலன்ஸ் பண்ண கத்துக்கணும், மைண்ட் காமா இருக்க கத்துக்கணும். அதுக்கு அடுத்தது சுருக்கமா நம்ம சொல்லணும்னாக்கா, கடமையும் உழைப்பையும் நாம் தீவிரமாக செஞ்சு மனதை ஒருமுகப்படுத்தி திருமூலர் சொல்கின்ற யோகக்கலை மூலமாகவோ அல்லது பக்தி மூலமாகவோ இறைவனடி சேருவோம் என்று கூறி தளத்தை கௌரியமாக படிக்கின்றேன். மிக்க நன்றி. மிக்க நன்றிங்க ஐயா. மிக அருமையான விளக்கம். கதை ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா. நம்ம இறைவனை உணர்றதுக்கு அந்த நம்பிக்கையோட நமக்குள்ள போகணும் அப்படிங்கிறதும், அது நமக்கு கிடைக்கிறப்ப கிடைக்கும்னு நம்ம இல்லாம நம்ம முயற்சி செய்யணுங்கிற கதை மிக அருமை ஐயா. மிக்க நன்றி. வாங்க கிருத்திகாமா. வணக்கம் அம்மா. எனக்கு ஒரு 2 minutes வேணும். நீங்க உங்களோட போர்ஷன் முடிச்சிடுறீங்களா? நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். சரிங்கம்மா. ரத்னகுமார் ஐயா, நீங்க எதுவும் சொல்றீங்களாங்க? சரிங்க. ம். திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமூலர் திருமந்திரத்தில் 7ஆம் தந்திரத்தில் பாடல் 1766 என்று பார்த்து கொண்டிருக்கின்றோம். வேண்டி நின்றே தொழுதேன் வினை போயற ஆண்டொடு திங்களும் நாளும் அளக்கின்ற காண்டகை யானோடும் கண்ணல் உணரினும் ஊண்ட கை மாறினும் ஒன்றது ஆமை. இந்த பாடலில் திருமூலர் வழிபாட்டு முறையை அல்ல, வழிபாட்டின் இலக்கை நமக்கு உணர்த்துகிறார். மனிதன் ஆண்டு, மாதம், நாள் என்று காலத்தை பிரித்து காலை, நண்பகல், மாலை போன்ற குறிப்பிட்ட நேரங்களில் இறைவனை வழிபடுகிறான். இது பக்தியின் ஒரு வழி. மற்றொருவன் உலகியல் வாழ்க்கையின் ஈடுபாடுகளை குறைத்து யோக ஒழுக்கத்தில் நின்று மனதை ஒருமுகப்படுத்தி உள்ளத்தில் இறைவனை உணர முயல்கிறான். இதுவும் ஒரு வழி. இவ்விரண்டு வழிகளும் வெளிப்படையாக வேறுபட்டதாக தோன்றினாலும் அவை சென்றடையும் இலக்கு ஒன்றே. அதனால்தான் திருமூலர் கண்ணல் உணரினும் ஊண்ட கை மாறினும் ஒன்றது ஆமே என்கிறார். அதாவது பாவனையால் உணர்ந்தாலும் யோக சாதனையால் உணர்ந்தாலும் உணரப்படும் பரம்பொருள் ஒன்றே. இங்கே ஊண்டகை மாறினும் என்பது உணவை மட்டும் குறிக்கவில்லை. உடல் ஒழுக்கம், வாழ்க்கை முறை, சாதனை முறை ஆகியவை மாறினாலும் அவற்றின் மூலம் அனுபவிக்கப்படும் இறைநிலை மாறாது என்பதையே உணர்த்துகிறது. இந்த பாடல் நமக்கு ஒரு பெரிய ஆன்மீக உண்மையை எடுத்துரைக்கிறது. வழிபடும் நேரம் மாறலாம், வழிபடும் இடம் மாறலாம், வழிபடும் முறை மாறலாம், சாதனை முறை மாறலாம். ஆனால் உண்மையாக அடையப்படும் பரம்பொருள் ஒன்றே. அது ஒப்பற்ற பரசிவம். அதனால்தான் எந்த உண்மையான வழிபாடும் வீணாகாது. கோயிலில் நின்று வழிபட்டாலும், சூரியனை தியானித்தாலும், லிங்கத்தை வணங்கினாலும், இதயத்தில் யோகமாக இறைவனை அனுபவித்தாலும் அவை அனைத்தும் இறுதியில் ஒரே பரசிவத்தை நோக்கியே செல்கின்றன. இதுவே திருமூலர் சொல்லும் ஆன்மீக ஒற்றுமை. இந்த உண்மையை உணர்ந்ததால் தான் அவர் வேண்டி நின்றே தொழுதேன் வினை போயற என்று கூறுகிறார். அதாவது பல வழிகளில் அலைந்து தெரியாமல் எல்லா வழிபாடுகளுக்கும் ஆதாரமாக இருக்கும் அந்த ஒப்பற்ற பரசிவத்தையே நான் விரும்பி வழிபட்டேன். அதனால் என் வினைகள் நீங்கின என்று ஆனந்தத்துடன் அறிவிக்கிறார். இந்த பாடல் நமக்கு சொல்லும் செய்தி மிகவும் எளிமையானது, ஆனால் மிக ஆழமானது. காலம் ஒரு கருவி, வழிபாடு ஒரு சாதனம், யோகம் ஒரு நெறி. ஆனால் இவை அனைத்தும் அழைத்து செல்லும் இலக்கு ஒன்றே, அது பரசிவம். வழிகள் பலவாக இருக்கலாம், ஆனால் உண்மை ஒன்று. அந்த உண்மையை அடைந்தவனுக்கே வினை நீங்கும், மனம் அமைதி வரும், இறையருள் முழுமையாக வெளிப்படும். திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. நம்ம கிருத்திகாமா நன்றி. உங்களுடைய அந்த இது நிஜமாவே நான் மிஸ் பண்ணதான் செஞ்சேன். நீங்க வந்ததும் பகிர்ந்துக்கிறதும் ரொம்ப மகிழ்வா இருக்கு. நன்றி. இன்ஃபேக்ட் அர்த்தநாரியா கண்டிப்பா நீங்க வந்து வாசிக்கணும்னு விருப்பப்படுவாரு. அதுக்கு உண்டான காரணம் எனக்கு புரியுது. நன்றி. இன்றைய மந்திரம்
கேட்டாச்சு. நம்ம ரத்னாயா சொல்றது, லைனையா சொன்னது எல்லாமே கேட்டியாச்சு. ஹம், ஒரு சில விஷயங்கள் மாத்திரம் நம்ம கூடுதலா பார்த்தா போறோம். இதுல ஒரு சில வார்த்தைகள் இருக்கு. வேண்டி நின்றேன் தொழுதேன் வினை போயற அப்படின்னு சொல்றாரு. அப்போ அது முதல்ல செய்ய வேண்டிய ஒரு செயல். அந்த செயலுக்கு முன்னாடி நம்ம உணர வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்கு. என்ன அப்படின்னாக்க, ஆண்டொரு திங்களும் நாளும் அளக்கின்ற காண்டகை அப்படின்னா சொல்றாரு. காண்டகை அப்படின்னு ஒரு வார்த்தையை உபயோகம் பண்றாரு. இந்த காண்டகை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்க பாத்தீங்கன்னா, பொதுவா இந்த காண்டகை அப்படிங்கிறதுக்கு சிவசூரியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிவசூரியனுக்கு உண்டான பொருள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்படி பார்த்தோம்னாக்கா, காலத்தை கடந்து நிற்கின்றவர் அப்படின்னு ஒரு ஒரு பொருள் இருக்குது. அதுதான் காண்டகை அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு பொருளா நிற்கும். அப்போ இந்த காண்டை அவர் அத முதல் வார்த்தையும் சொல்லிட்டாரு, முதல் வரியிலையும். ஆண்டொரு திங்களும் நாளும் அளக்கின்ற காண்டகை அப்படின்றார். அப்போ ஊழிக்காலம் முதற்கொண்டு, அப்ப இந்த இந்த வார்த்தைய நம்ம இன்னும் பிரிக்க வேண்டியிருக்கு. இந்த காண்டகை அப்படிங்கறத இன்னும் பிரிக்க வேண்டியிருக்கு. என்ன சொல்றாரு? நம்ம காண்டகைன்னா இந்த ஆண்டொரு திங்களும் அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. அதாவது இந்த இந்த யுகத்துல தோன்றக்கூடிய நாளும் அப்படின்னு நம்ம வச்சிடக்கூடாது. அது ஊழிக்காலம் போது தோன்றக்கூடிய நாட்கள். அது அது காலம் காலமாக நம்ம இன்னைக்கு ஒரு இந்த யுகத்துல இது நடக்குது அப்படின்னாக்கா, இந்த யுகம் இந்த இந்த ஊழி முடிஞ்சு இத்தனை யுகம் வந்துருச்சு. கலியுகம், திரேதா யுகம், பிரபாவ யுகம், இந்த மாதிரி நிறைய யுகங்கள் நம்ம பார்த்திருக்கோம். அந்த யுகங்கள்ல இன்னைக்கு நம்ம கலியுகம்ல இருக்கோம். இந்த மாதிரி எத்தனையோ கலியுகங்கள் நடந்திருக்கு. அந்த கலியுகத்துல அப்போ அந்த கலியுகம் நடக்கணும்னா அத்தனை ஊழிக்காலம் ரீசெட் ஆயிட்டே இருக்கு. அந்த ரீசெட்ல எல்லாத்துலயும் நிற்கக்கூடியவன் அப்படின்னு ரொம்ப பெருசா சொல்றாரு. அப்போ அந்த இந்த நம்ம இப்ப யார பாத்துட்டு இருக்கோம் இவ்வளவு நாளும் அப்படின்னாக்கா, நேத்து சொன்னாரு அண்ணல் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாரு. என்ன சொன்னாரு? ஆவர் பிரானடி அண்ணலுமாமே அப்படின்னு சொன்னாரு. அந்த அண்ணல் யாரு அப்படின்னா, நடுநின்ற நந்தி அப்படின்னாரு. அந்த நடுநின்ற நந்தி யாரு? சதாசிவமூர்த்தி. நம்ம நேற்றுக்கு எல்லாம் பார்த்திருப்போம். அத அவரை நம்ம இங்க பார்க்கும்போது என்னமோ இந்த ஊழி காலம்ல மட்டும் நடுல நிக்கிறவர்னு நினைக்காத. இந்த ஊழியில உன்னால் அணுகத்தக்க நிலையில இருக்கக்கூடியவர் யார்? அததான் நேற்றுக்கு சொன்னாரு. அத அவருதான் காண்டகையானோடும் கன்னி உணரினும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த ஊழியில இந்த கலியுகத்துல நீ அப்போ நமக்கு இங்க ஒரு செய்தி கிடைக்குது. என்ன கிடைக்குது அப்படின்னா, காண்டகையானோடும் கன்னி உணரினும் மூண்ட கை மாறினும் ஒன்றதுவாமே அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த யுகத்துல என்ன மாறி இருக்கு? நம்ம இந்த சிவம் சக்தி அப்படிங்கிற ஒரு பேதம் இருக்கு. அத நம்ம மாத்தினாலும் மூண்ட கையானினும் மூண்ட கை மாறினும் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம இந்த மாத்தி மாத்தி சக்தி தான் பெருசு, சிவன் தான் பெருசு அப்படின்னு நம்ம சொன்னாலும் ஒன்றதுவாமே, அவர் தான் உங்க ஒன்றா இருக்கிறாங்க. அப்ப யாரு அந்த ஊழிக்காலத்திலயும் நிலைச்சு நிற்கிறாங்க அப்படின்னா சக்தி, சிவம். அந்த சிவத்துக்குள்ள ஒடுங்கி இருக்கிறது யாரு அப்படின்னா அந்த கன்னி உணரினும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த கன்னி உள்ளே ஒடுங்கி நின்றாலும் மாறினும் ஒன்றதுவாமே. அங்க நிற்கக்கூடியவர் யாராக இருக்கிறார்? காண்டகையானாக இருக்கிறார். அந்த காண்டகையவன் எத்தகையவன்? ஆண்டொரு திங்களும் நாளும் அளக்கின்ற காண்டகையானவன். அப்ப அவன் அங்க இருக்கான், அவனுக்குள்ள சக்தி இருக்கு. அதை நாம் மாறி மாறி உணர்ந்தாலும் நம்ம அங்கதான் போய் சேருவோம். அப்பேற்பட்டவனை
என் வினை போயற வேண்டி நின்று தொழுதேன் அப்படின்னு நம்ம முடிக்கணும் இந்த இடத்துல. அப்ப அந்த வினை போயற வேண்டி நின்று தொழுதேன் அப்படின்னா நம்ம இப்ப என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா ஞான லிங்கம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஞான லிங்கத்துல ஞான பாதையில எதுக்கு அவர் பக்திய கொண்டு வராரு அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி இந்த இடத்துல வரலாம். ஏன்னா கர்மம், பக்தி, யோகம், தியானம் ஞானம் அப்படின்னு நம்ம அந்த அந்த வரிசையில பார்த்துட்டு வரும்போது நம்ம எல்லாருமே எதை நினைக்கிறோம் அப்படின்னாக்கா பக்தி தான் முதன்மையான ஒரு விஷயம். அதாவது முதல்ல வரக்கூடியது ஒரு பக்தி. அந்த பக்தி பக்தி யோகம் ஒரு ஒரு படி கீழே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஞான யோகம் தான் ரொம்ப பெருசு. இல்ல, அந்த ஞானம் நன்றாக தெளிந்த பின் ஒரு பக்தி வரும். அந்த பக்தி என்ன பக்தி அப்படின்னா அதுதான் வரிசையா நமக்கு ஏற்கனவே சொல்லிட்டு வந்துட்டாரு. அண்டலிங்கம்ல சொன்னாரு, பிண்டலிங்கம்ல சொன்னாரு, ஆத்மலிங்கம்ல சொன்னாரு, இப்ப ஞான லிங்கத்திலயும் சொல்றாரு. என்னவாகுமா இந்த காண்டக யானை ஒவ்வொரு இடத்திலும் காணக்கூடிய அந்த ஞானத்தை நமக்கு தரும். அப்ப பக்தி தான் அடிப்படை. அந்த பக்தி இல்லைன்னா நம்மளால இந்த ஞான நிலைக்கு வர முடியாது. அப்ப அந்த கூடவே வந்துட்டு இருக்கிற இப்ப நம்ம மாலை மாலை பூ இருக்கு, உதிரி உதிரியா இருக்கு. அந்த உதிரிய கட்டிட்டே வரோம், கட்டுவோம், மாலையா கட்டுவோம். என்ன கட்டுவோம்? கீழே இருந்து ஒரு 2 பூ எடுத்து வச்சு நூல் போட்டு கட்டுவோம். கட்டி அந்த மாலையை அடுத்தடுத்து தொடுத்துட்டே வருவோம். மாலை என்னமோ நிலமாலை மாதிரி பெருசா இருக்குமா, ஆனா பூவெல்லாம் வேறுபடும். ஆனா அந்த பூவுக்குள்ள இருக்கிற அந்த நூல் அதே நூல் தான் மேல இருந்து வந்துகிட்டே இருக்கும், அந்த கீழே இருந்து வந்துகிட்டே இருக்கும். அப்ப அந்த மாதிரி இந்த இடத்துல அந்த பக்தி சரடு போல வந்துட்டே இருக்கணும். அப்படி வரும்பொழுதுதான் நம்மால் ஆண்டொரு திங்களும் நாளும் அளக்கின்ற காண்டக யானை நம்மால் காண முடியும். அவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னா கன்னியோடு இருக்கிறான். அப்ப சிவம் சக்தி இரண்டும் கூடிய சிவலிங்கம். அப்ப இந்த இரண்டும் இணைந்த நிலை என்னது? சதாசிவம். அப்போ நமக்கு இந்த அவர் தான் யாரு? அந்த நடுவுற்ற நந்தி. இதெல்லாம் நம்ம நேத்திக்குல இருந்து எடுத்துட்டு வர்ற விஷயங்கள். அவனை என் வினை அகல பிரார்த்தித்து தொழுதேன் அப்படின்னு சொல்றாரு. என்னுடைய வினைகளை போக்குவதற்காக நான் பிரார்த்தித்தேன் அப்படின்னா ஞானம்ல வரும் பொழுதும் நிறைய வினைகள் நம்மை சேரும். என்னன்னா அந்த ஞான செருக்கு நமக்குள்ள ஆணவத்தை கொண்டு தரும். அப்ப அந்த ஆணவத்தை அழிக்கணும் அப்படின்னாக்க என்னவா இருக்கணும் அப்படின்னா காண்கின்ற எல்லாவற்றிலும் அனைத்திலும் அனைத்து பொழுதுகளிலும் நாம் அவனை அவனாகவே காண வேண்டும் அப்படிங்கறதுதான். இதனாலதான் நிறைய உரையாசிரியர்கள் இதுக்கு எப்படி இதுக்கு எப்படி உரை சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஆண்டொரு திங்களும் நாளும் வளர்க்கின்ற காண்டகனை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க எல்லா நேரமும் எல்லா பொழுதும் எல்லா மாதமும் எல்லா நேரத்திலும் நாம் அவனை நினைக்க வேண்டும். அப்படி கொடுக்கின்ற இறைவன் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதனால அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா எல்லா நேரமும் அவனையே நினைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு சில உரையாசிரியர்கள் சொல்லியிருப்பாங்க. அதை எப்படி நினைக்கிறது? நம்ம எப்ப பாரு இறைவனை நினை அப்படின்னா நமக்கு தெரியாது. கோயிலுக்கு போனா மாத்திரம்தான் நம்ம இறைவனை நினைக்க பழகி இருக்கோம். சுவாமி முன்னாடி நின்னாதான் நம்ம இறைவனை நினைக்க பழகி இருக்கோம். ஆனா இங்க என்ன சொல்றாரு? எல்லா நேரமும் நினை அப்படின்னா என்ன அர்த்தம்? எதுக்காக நம்ம போட்டோ வைக்கிறோம்? நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வீடுகள்ல எல்லாரும் போட்டோவையும் வச்சிருப்பாங்க. ஏன்? அதை பார்க்கும் போதெல்லாம் அவங்க ஞாபகம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைவு சின்னம்னு வைக்கிறோம். இந்த நினைவு சின்னம் எதுக்காக? அதை பார்க்கும் போதெல்லாம் அவங்க ஞாபகம் வரணுங்கிறதுக்காக. அப்ப அந்த மாதிரி இந்த இடத்துல எல்லா நேரமும் இறைவனுடைய எண்ணம் நம்முள்ளே தோன்ற வேண்டுமானால் நமக்கு என்ன பண்ணணும்? பொருள்ல இல்ல, அந்த கடக்கின்ற பொழுது இந்த 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 2 நிமிஷம், இந்த 1 செகண்ட், மூச்சு விடுற செகண்ட் எல்லாமே அவன் தந்தது அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள வந்துடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம்? அந்த 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 அத்தகையவனை, அதற்கு உரிமையானவனை நம் மனம் தொழ ஆரம்பிக்கும். அப்படி தொழும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னாக்க வினை போகும். அதான் வினை போயற வேண்டி நின்று தொழுதேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. இது ரொம்ப நுணுக்கமான ஒரு மந்திரம். மேலோட்டமாவும் நம்ம பொருள் பார்த்துட்டு போலாம், இல்ல இன்னும் கொஞ்சம் ஆழமா உள்ள போயிட்டு நம்ம இந்த மாதிரியும் பார்க்கலாம். இது எல்லாரும் சொல்றது தானே அப்படின்னா ஆமா, எல்லாரும் சொல்றதுதான். நம்ம சொல்லி 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 நமக்கு புரிய வைக்க முயற்சி செய்த விஷயம்தான்.
இந்த இந்த விடுகின்ற ஒரு செகண்ட் மூச்சு கூட அவனோடது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம்னாக்க அந்த ஒவ்வொரு ஒவ்வொரு மூச்சுலயும் நம்மால அந்த இறைவனை உணர முடியும் அப்படிங்கிறதுதான் உண்மை. அத்தகைய ஒரு மந்திரம் இது. இதை உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலை வேளைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றிங்கம்மா. மிக அருமை. மிக தெளிவான விளக்கம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. மிக்க நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. Translation: I stood supplicating and praying so that the karma vanishes, contemplating on one who measures the year, month, and day, and on one who is beautiful to look and the maiden, or even changing, it is one only. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வேண்டி நின்றே தொழுதேன் வினை போயற. நம்ம இதை ப்ராக்டிக்கலாக எப்படி அந்த தன்மை நம்ம இறைத்தன்மை நமக்குள்ளே எப்படி இருக்கும். ஏன்னா அம்மா நிறையா நம்ம ஐயாவும் சரி அம்மாவும் சரி நல்ல விளக்கம் கொடுத்துட்டாங்க. இறைவனாக பார்க்குறப்ப அந்த அந்த இறைத்தன்மை நமக்குள்ளே எப்படி இருக்கும், அந்த தன்மையை நம்ம எப்படி பிடிச்சிட்டு இருக்கிறது, அந்த மாதிரி என்னோட புரிதலையும் நான் இங்கே பகிர்ந்துக்கிறேன். வினை போகணும்னா அந்த இறைவனை பிடிக்கணுன்றாங்க இல்லையா. இறைவன் நமக்குள்ள எந்த தன்மையாக நமக்கு வெளிப்படுறாரு அப்படின்னா விழிப்புணர்வு தன்மையாக இருக்கிறாரு. ஏன் அந்த விழிப்புணர்வு தன்மையை பிடிக்கும்போது நமக்கு வினை அகலுது அப்படின்னா அந்த விழிப்புணர்வு தன்மையில் காலம் இல்லை, எண்ணங்கள் இல்லை, நான் என்றது இல்லை. இது எல்லாமே அந்த அந்த தன்மையில் இருக்கும்போது அந்த மாயைக்கான மலங்கள் இல்லாததுனால நம்ம அதை பற்றி கொண்டே இருக்கும்போது, விழிப்புத்தன்மையை நம்ம பற்றி கொண்டே இருக்கும்போது நம்மளால் வினைகள்லேருந்து நம்மளால் நீங்க முடியும். ஏன்னா நம்ம அந்த கற்பனை அந்த மாயையில் சிக்கினாதான் நமக்கான வினை இருக்குது. அதில் இல்லைன்னா நமக்கு வினை இல்லை. அதுதான் இங்கே ஞானலிங்கமாக சொல்கிறதுனால நம்ம அந்த இடத்துலையும் அப்படி பார்க்கலாம். அடுத்து சொல்கிறாங்க, ஆண்டொரு திங்களும் நாளும் அளக்கின்ற. ஆண்டு, திங்கள், மாதம் இந்த மாதிரி அளக்கின்ற. யார் அளக்கிறது, எப்படி இந்த அதுவும் மாயை உலகத்தில் சேர்ந்தது தான். இந்த காலம்ங்கிறதும் எதனால் காலம்ங்கிறதுனா, ஏன்னா விழிப்புணர்வுக்கு இறைத்தன்மைக்கு காலம் கிடையாது இல்லையா. இப்போ நமக்கு இந்த பாடம் கற்றுக்கிறதுக்காக ஒரு சுழற்சி நமக்கு தேவை அப்படிங்கிறதுக்காக நமக்கு சூரிய சந்திரன் கொடுத்துருக்குறாங்க. நம்ம பூமியில் இருக்கிறோம் அப்படின்னு நம்ம அண்டத்தில் பார்த்தா அந்த மாதிரி பார்க்கலாம். நம்ம பிண்டத்தில் பார்த்தா நம்ம பூமியாக நம்ம உடல் இருக்குது, நமக்கு மனமாக சந்திரன் இருக்குது, அறிவா சூரியன் இருக்குது. பிண்டத்தில் பார்த்தோன்னா இதெல்லாம் வச்சு தான் நம்ம நடந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாமே காலத்தில் மாறும். இப்போ அடுத்ததில் இப்போ காலத்தால் என் மனம் மாறலாம், என் அறிவு மாறலாம், என்னோட உடல் தன்மையும் வயசாகலாம், என்ன வேணாலும் மாறினாலும் இல்லை. இது ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம அந்த கடிகாரத்தை கூட எடுத்துக்கலாம். கடிகாரத்தில் அது எந்த கடிகாரமாகவும் இருக்கலாம், அனலாகவும் இருக்கலாம், டிஜிட்டலாகவும் எதை வேணாலும் எடுத்துக்கோங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்க்ரீன் அப்படியே தான் இருக்கும் இல்லையா. அதுக்கு மேலே இருக்க முள்ளு மட்டும் நம்பர்ஸ் இருக்கும், முள் இருக்கும், அப்படி மாறிக்கிட்டே இருக்கிறது. இப்படி மாறிக்கிட்டே இருக்கிறது நம்ம அந்த இடத்துல நிற்கிறதுனால இது இப்போ 3 மணி, இப்போ 2 மணி, அந்த முள் எங்கே நிற்கிதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உணர்றோம். அப்போ எனக்கு இப்போ 40 வயசு, எனக்கு 20 வயசு அப்படின்னு நம்மளும் அந்த நமக்கான காலச்சக்கரம், நமக்குன்னு ஒரு கடிகாரம் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஒரு நிமிஷம். நமக்குன்னு ஒரு கடிகாரம் இருக்கு இல்லையா. நம்ம இப்போ 60 வயசு வாழ்கிறோமா, 80 வயசு வாழ்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்குன்னு ஒரு டைமிங் இருக்குது. நம்ம இப்போ எந்த இடத்துல இருக்கிறோமோ இதை உணர்கிறோம், இதுக்கான மாயையில் இருக்கோம், நமக்கு இதுக்கான பாடங்கள் கற்றுக்குறோம். ஆனால் இதெல்லாம் தாண்டி நமக்கு பின்னாடி இருக்க அந்த கடிகாரத்தோட ஸ்க்ரீன் இருக்கு இல்லையா, அந்த ஸ்க்ரீனுக்கு நம்ம போயிட்டோன்னா அங்கே காலமும் கிடையாது, அங்கே முள்ளும் இல்லை, ஓடுற விஷயமும் இல்லை, அமைதியான ஸ்க்ரீன் தான் இருக்குது. அந்த ஸ்க்ரீனுக்கு போயிட்டோன்னா நம்ம இந்த காலத்தில் சிக்கிக்க மாட்டோம், இந்த பிறப்பு இறப்புன்ற சுழற்சி இருக்காது. நம்ம அப்போ இறைவன் நம்ம அந்த எண்ணங்கள்லேருந்து மனதிலிருந்து நம்ம விடுபட்டு நம்ம எப்போ அந்த இறைவனையே பற்றி கொண்டே இருக்கிறோமோ
சிக்கனை பிடித்தேன்பாங்க இல்லையா? அது மாரி இந்த நண்டு பிடி மாரி நம்ம புடிச்சுக்கிட்டே இருக்க இருக்க, நம்ம அந்த ஸ்க்ரீனோட போயிட்டு சேர்ந்துட்டோம்னா, இந்த மாயையில நம்ம வந்து சேர தேவையில்ல. நமக்கு அந்த வினைகளும் தேவையில்ல. அந்த நான் என்றதும் இருக்காது. எதுவுமே இருக்காது. இங்கே காண்டகையான் போட்டிருக்கு. சில இதில காண்டகை ஆணோடும்னு அம்மா அருமையான விளக்கம் குடுத்தாங்க. காண்டகை அப்படின்றதுக்கு அந்த காலத்தை கடந்தவன்ற மாரி சொன்னாங்க. அந்த பொருளும் நல்லா பொருந்தது. அம் இங்க வந்து அந்த சிவனோடு இந்த காந்தகை அப்படின்ற வார்த்தை வந்து இன்னொரு இடத்துல திருமந்திரத்துல எங்க பயன்படுத்தியிருக்காங்கன்னா, அந்த மறைத்தலாக செய்யற செயல்ல இருக்கிற சிவசக்திய வந்து பயன்படுத்தும்போது காண்டகை ஆணை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நமக்கு இந்த காலம்ங்கிற அந்த அந்த மாயையில நம்மள வச்சு நமக்கு பாடம் சொல்லிக் குடுக்குற சிவன் சக்தி தான். இப்ப நீங்க அந்த சிவனோட சக்திய நீங்க உணரணும் அப்படின்னா, நீங்க விழிப்புணர்வோட சக்திய நீங்க பார்க்குறீங்க அப்படின்னாலும், அதாவது நீங்க சிவசக்தி நிலையில தான் இருக்கிறீங்க, பிரசன்ட்ல தான் இருக்கிறீங்கன்னாலும், அதே மாரி மூண்டகை மாறினும் ஒன்றதுதான். மூண்டகைன்னும் இருக்கு. ஊன்தகை அப்படின்னும் சரவண தலத்துல இருந்தது. உங்க உடல், மனம் எல்லாமே மாறினாலும், ஊன்னா உடம்பு, அதோட தகை, அதோட தன்மை. நமக்கு வயசானாலும் சரி, நம்மளோட உடல் மாறினாலும் சரி, மனம் மாறினாலும் சரி, நம்ம அறிவு நிலை மாறினாலும் சரி, நமக்கு இங்க என்ன கிடைச்சாலும் சரி, நமக்கு ஓட்டம் எந்த மாதிரியான வினைகள் சேர்த்தாலும் சரி, சேர்க்காம நான் ஒன்றும் சேர்க்கல நான் வந்து அந்த கடிகாரம் ஓடலை ஒரு இடத்துல நின்றுச்சுனாலும் சரி, இதுக்கு எல்லாத்துக்குமே பின்னாடி இருக்கிறது அந்த ஒரே ஒரு ஞானமாக இருக்கிற அந்த நம்ம விழிப்புணர்வு தன்மை தான் நமக்குள்ள இருக்கு. நாம இறைய பிடிக்கிறப்ப நமக்கு புரியிற விஷயம், நமக்குள்ள உருவாகிற விஷயம் வந்து அந்த விழிப்புணர்வா உருவாகிறப்ப அந்த எண்ணங்களுக்கு ஆக்சஸ் இருக்காது. உங்களுக்கு எண்ணங்கள் வராது. நான்ன்றது நீங்கும். அது மாதிரி அதை எந்த அளவுக்கு நம்ம பிடிச்சிட்டு இருக்கிறோமோ, அதுதான் நம்ம இங்கே இறைவனாகவும் பார்க்குறோம். நான் எப்படி பார்க்குறேன்னா, அது இறைவனோட அருளாக பார்க்குறேன். இறைவனோட அருள்னால தான் நம்ம அதை பற்றி கொண்டு இருக்க முடியுது. ப்ராக்டிக்கலாக நம்ம எப்படியும் இறைவனை நேரில் பார்க்க போகிறதில்ல. அவர் கொடுக்குற அருள் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த விழிப்புணர்வு நிலையாக தான் நமக்குள்ளே வருது. அந்த விழிப்புணர்வு நிலையிலே நம்ம அந்த இறைவன் திருவடியாக பார்க்குற விஷயமும் அதுதான். அந்த இதை நம்ம பற்றி கொண்டே இருக்கும்போது, இந்த காலம், இந்த கடிகாரமாக இருக்கிற நமக்கான காலம்னு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த காலத்துலேருந்து நம்ம மாறி, ஏன்னா அந்த காலமற்றவர் இருக்கிற இடத்துக்கு போனால் தான் நம்ம இந்த இதுலேருந்து மாற முடியும். அப்போ இந்த மாயையிலே நம்ம இல்லாமல் அந்த விழிப்புணர்வு தன்மையை நம்ம பற்றி கொண்டே இருக்கணும். அந்த இறைவனை பற்றி கொண்டே இருக்கும்போது உங்களுக்கு அருளாக கிடைக்கிற அந்த விழிப்புணர்வு தன்மையையும் பற்றி கொண்டே இருக்க 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 நம்ம வந்து இந்த வினைகள்லேருந்து விடுபடுவோம். அதாவது பார்க்கிறது ஒருத்தர் இருக்கார், பார்க்கப்படுற ஒரு விஷயத்துல தான் மாட்டிட்டு இருக்கோம். இதை யார் பார்க்குறாங்கன்னு நம்ம தள்ளி அந்த ஸ்க்ரீன் கிட்ட போயிட்டோம்னா, அந்த இடத்துல இருந்து இந்த உலகத்தை பார்த்து நம்ம பழகிட்டோம்னா, வினைகள் வந்து நம்மளை அண்டாது. எதுக்கும் ரியாக்ட் பண்ண மாட்டோம். நீங்க இப்போ அந்த ஓடிக்கிட்டு இருக்க முள்ள இப்போ 2 மணின்னு பார்த்தாதான் இப்போ 2 மணின்ற அதுக்கான எண்ணங்கள் வரும். அந்த மணிக்கான எண்ணங்களே இல்லாம நீங்க பின்னாடி அந்த ஸ்க்ரீன்ல இருந்து பார்க்குறீங்கன்னா, அது 2ஆ இருந்தாலும் ஒண்ணுதான், 3ஆ இருந்தாலும் ஒண்ணுதான். அந்த அமைதி நிலையில நம்ம போய் சேர்ந்து என்ன நடக்குதோ அத அப்படியே பார்க்குற ஒரு விஷயம். அப்படி அந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது நம்ம எதுக்குமே இங்க வந்து எதிர்வினை பண்ண தேவையில்ல. எதுக்குமே எதிர்வினை நம்ம பண்ண தேவையில்லன்னா, வினைகள் வந்து நமக்கு சேராம இருக்கும். இதெல்லாம் தான் இதில சிந்திச்ச யோசிச்சது. அனைவருக்கும் நன்றி. வேற யாரும் உங்களோட கேள்வி, பதில், உங்களோட கருத்து ஏதாவது சொல்றீங்களா? அனைவருக்கும் நன்றி. நிறைவு செஞ்சுக்கலாங்களா? கேள்வி இருந்தாலும் கேட்கலாம். அரங்கவையா ஏதோ போட்டிருக்கிறாங்க. கண்ணால் பார்க்க தகுதியான காண்தகை. நன்றிங்க ஐயா. அதுதான் அந்த மறைத்தல்லையும் இருந்த ஒரு இந்த வார்த்தையும் இன்னொரு திருமந்திர பாடல்ல மறைத்தல் இருக்கிற இடத்துல இந்த திரோதயமாயை அந்த இடத்துல இந்த வார்த்தையை வச்சு இறைவனை சொல்லியிருந்தாங்க. அதான் நமக்கு மாயையாக தான் அந்த காலமும் இருக்கு. காலம்ன்றது மாயை.
நம்ம எண்ணங்கள் மாயை. இப்போ வந்து நம்ம இப்போ நான் இருக்கேன். ஆம், நேத்து நடந்ததுன்னு நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னா, நான் இப்ப தான் இருக்கேன். என்னால நேத்து முடியாது. நான் நாளைக்கும் என் உடல எடுத்துட்டு போக முடியாது. அ எங்கேயும் நான் முடியாது. என் விழிப்புணர்வு இங்கேயே தான் இருக்கும். இப்ப நான் நேத்து நடந்தத நான் யோசிக்கிறேன் அப்படின்னா, நான் இப்ப இருக்கிறேன். ஆனா யோசனை வந்து என் எண்ணங்கள் வந்து இறந்த காலத்த பத்தி யோசிச்சுட்டு இருக்கு. நான் எதிர்காலத்த பத்தி யோசிக்கிறேன்னா, என் எண்ணங்கள் அப்படியே அடுத்த கற்பனையா நாளைக்கு இதெல்லாம் நடக்கலாம் அப்படின்னு யோசிக்குது. ஆனா, இப்ப நான் உடலோட எங்க இருக்கிறேன் அப்படின்னா, இந்த பிரசன்ட்ல தான் இருக்கிறேன். இப்ப இந்த எண்ணங்களெல்லாம் எடுத்துருங்களேன். இந்த 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 அ நம்ம வெறும் எண்ணங்கள மட்டும் எடுத்துட்டா, அங்க என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது இந்த கடிகாரத்துல இருக்க முள்ளையே தூக்கிர்றோம். அந்த முள்ளு தான் அடுத்ததுன்னு போய்க்கிட்டு இருக்கு இல்லையா? அந்த மாரி அந்த போகாத நிலையில எடுத்துட்டோம்னா, அங்க இருக்கிறது வந்து இறைவன் மட்டும் தான். அந்த எண்ணங்கள மட்டும் தூக்கிட்டோம்னாலே போதும். எண்ணமற்ற நிலையே எடுத்தாலே போதும். அங்க என்ன இருக்கு, பேஸ் தான் இருக்கு அப்படிங்கிறது புரிய வரும். அதுதான் இங்க வந்து அ அ காலத்துல காலத்திலயும் நம்ம இந்த உடல், மனம், அறிவு இது எல்லாத்துலயும் சிக்கிக்கிட்டு இருக்கிறதுலேருந்து விஷயத்துலேருந்து நம்ம வெளில வரணும்னா, அது இல்லாத தன்மையில யார் இருக்கா அப்படின்னா, சிவம் ஒருத்தர் தான் இதுல சிக்காதவராக இருக்கிறாரு. அவரை பற்றிக் கொண்டே இருக்கும்போது நமக்கு அது போகுன்ற ஒரு இதுவும் புரிய வருது. நன்றி. நிறைவு செஞ்சுக்கலாம். அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தலம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய. ஹரிராஜ் அவங்க வந்து தானே வினை செய்தான் தானே தானான் இருக்காங்க. ஆமா, நன்றிங்க ஐயா, நன்றி. நிறைவு செஞ்சுக்கலாம்.